ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு பஸ்ல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு மேல பெட்ல படுத்திருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய போனை வச்சு அந்த பொண்ணை தப்பா போட்டோ எடுத்துறாரு. அவர் போட்டோல எடுத்து முடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு ரைட் சைடுல உட்காந்துருக்கவர் கிட்ட நான் போட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லி சிக்னல் கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு பக்கத்தால உட்காந்து சீட்ல தூங்கிட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா ஏந்திரிச்சு அவருடைய மொபைலை தலைவி பாக்குறாரு. அவருடைய போனை காணோம். உடனே பக்கத்தால உட்காந்து இருந்த அந்த பொண்ணை ஏந்திரிக்க சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துருந்த இடத்துலயும் இவரு உட்காந்துருந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா போனை தலைவி பாக்குறாரு. அங்க போனை காணோம். இவரும் உடனே அந்த பொண்ணு கிட்ட என்னுடைய போனுக்கு கால் மட்டும் பண்றீங்களா, என்னுடைய போன் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பரை பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. அப்பனே இந்த பொண்ணுக்கு ரைட் சைடுல உட்கார்ந்திருந்த ஒருத்தர் இந்த பொண்ணு நிக்கும் போது தப்பான முறையில அந்த பொண்ணை போட்டோ எடுத்துறாரு. அவர் போட்டோ எடுத்த உடனே இந்த பொண்ணுக்கு பக்கத்தால உட்கார்ந்திருந்தவர் கிட்ட பாத்தீங்கன்னா சிக்னல் அனுப்பிடுறாரு, நான் போட்டோ எடுத்துறேன்ட்டு. அந்த பொண்ணுக்கு பக்கத்தால உட்கார்ந்திருந்தவர் அவ்வளவுதான் நானும் போன் நம்பர் வாங்கிட்டேன்னு சொல்லி இவருக்கு சிக்னல் அனுப்பிடுறாரு. இந்த பொண்ணு அவர் கொடுத்த நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. இவருடைய போன் பாத்தீங்கன்னா சீட்லயே தான் அலாரம் அடிக்குது. உடனே இவரும் பாத்தீங்கன்னா அவருடைய போன் எடுத்துக்கிறாரு. கடைசீட்ல தான் தெரியுது இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணுடைய நம்பரையும் இவங்களுடைய தப்பான போட்டோயும் வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ண போறாங்கன்ட்டு அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை இவங்களுடைய வீட்டுக்கு வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவங்களுடைய போன்ல இருந்து பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க. இந்த பொண்ணு போன் அட்டெண்ட் பண்ணி யாருங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவரும் அந்த பொண்ணு கிட்ட நேத்து பஸ்ல போனை காணோம்னு சொல்லி உங்களுடைய நம்பர்ல இருந்து நீங்க எனக்கு கால் பண்ணீங்களே அந்த பையன் தான் நான் பேசுறேன். நீங்க என்னதான் ஒர்க்ல இருந்தாலும் ஃபர்ஸ்டா போய் உங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உடனே போய் அவங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவங்க இந்த பொண்ணை தப்பா எடுத்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த போட்டோ எல்லாம் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே இவரும் அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கல இந்த போட்டோ எல்லாம் நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன், அப்புறம் உன்னோட மானமே போயிருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டுறாரு. இந்த பொண்ணு இவங்க எப்படி நம்மள இப்படி போட்டோ எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இவங்களுக்கு மேல படுத்திருந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரி போட்டோ எடுத்திருக்காருன்ட்டு. உடனே இவரும் அந்த பொண்ணு கிட்ட எங்க ரெண்டு பேத்தையுமே நீ சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படி எங்களை ஏமாத்த நினைச்சீங்கன்னா இந்த போட்டோவை உடனே நாங்க நெட்ல அப்லோட் பண்ணிடுறோம் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுறாரு. உடனே இந்த பொண்ணு அவர்கிட்ட என்னுடைய போட்டோ தான் நெட்ல அப்லோட் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன், இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இவரு நீ இங்க வர்றது போறது யாருக்குமே தெரியக்கூடாது, நீ மட்டும்தான் இங்க தனியா வரணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணு சரி நான் மட்டும்தான் தனியா வருவேன், நான் எங்க வரணும் அந்த அட்ரஸ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இவருடைய ஃப்ரெண்டு போனை வாங்கி அவங்க இருக்கிற அந்த ஒரு அட்ரஸா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு கிட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லி முடிச்ச வேட்டி இன்னைக்கு அந்த பொண்ணு வரட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து மஜா பண்ணிடலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க கிட்ட போன் பேசி முடிச்ச வேட்டி நம்ம தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க தான் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு அவங்கள கையும் காலுமா பிடிச்சி உரிக்கிற உரியில இவங்க இனிமேல்ட்ட எந்த பொண்ணுகிட்டயுமே இந்த மாதிரி தப்பா நடந்துக்க கூடாது. அப்படி இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐக்கு போன் போட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த எஸ்ஐ இந்த பொண்ணு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறா, அவங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கவும் இந்த பொண்ணு அந்த எஸ்ஐ ஆபீசர் கிட்ட அந்த பசங்களுடைய அட்ரஸா பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அந்த எஸ்ஐ ஆபீசர் அவ்வளவுதான், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இனிமேல்ட்டு நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்ததான் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிங்காட்டி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுடைய காலிங் பில் அடிக்குதுன்ட்டு அந்த பொண்ணு தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்துல போய் கேட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பதிலா அந்த போலீஸ்காரர் இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இந்த போலீஸ்காரர் அவங்க ரெண்டு பேத்தையுமே பிடிச்சி ஏண்டா ஒரு பொண்ணை தப்பா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையோட பிளாக்மெயில் பண்றீங்க, இன்னைக்கு நீங்க வசமா மாட்டினீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையுமே அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு.